அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு பெரும் குறை அல்லது ஒரு பேரிழப்பு என்னவென்று சொன்னால், தனக்கு எதிராக நடைபெறக்கூடிய சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் அறிந்து கொள்ளாமல் வாழ்வியலில் பயணிப்பதுதான் ஒரு பேரிழப்பு. பொதுவாக ஒரு தொழில் செஞ்சால் கூட அந்த தொழிலுக்கான எதிர்ப்பதத்தை தெரிந்து கொண்டு தான் ஒரு தொழிலை செய்வோம். அது உலகத்தில் வியாபாரம் செய்து பொருளாதாரம் ஈட்டுவதற்காக. நமக்கு எதிராக யார் வியாபாரம் பார்க்குறா, நம்மளை மாதிரி யார் வியாபாரம் பார்க்குறா என்பதெல்லாம் ஒரு தொழில் ரீதியாக என்ன செய்வோம், தெரிந்து கொண்டு பயணிப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்வியலே பிரச்சனையாக இருக்கிற பொழுது அந்த பிரச்சனை என்ன, எதை நோக்கி நம்மை நகர்த்துகிறார்கள் என்றெல்லாம் ஒரு முஸ்லீம் அறிந்து கொண்டு தான் தன்னுடைய வாழ்வியலில் பயணிக்க வேண்டும் என்பது அறிவுடைமை. ஆனால் நம்ம சமுதாயத்தில் அது பெரும்பாலும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு எதிர்க்கணைகள் இருக்கிறது, நம்மை வேறு வழியை நோக்கி நகர்த்துகிறார்கள் அப்படின்னு பல முறை பல விஷயங்களில் எடுத்து சொல்லப்பட்டும் கூட இன்றைக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய வாழ்வியல்ல வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாபம்னே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சூழ்நிலையை பார்க்குறோம். இதனுடைய விளைவு எங்கே போய் முடியும் அப்படின்னா, நம்முடைய சந்ததிகளை எல்லாம் பாதிக்கும். இப்போ நாங்கள்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில இயக்கங்களை எல்லாம் துவங்கி ஏராளமான போராட்டங்கள், பேரணிகள், மாநாடுகள் எல்லாத்துக்கும் அரும்பணி செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவுகளாக சில உரிமைகளை அடைய முடிந்தது. எதற்காக அந்த உரிமைகளை அடைய வேண்டும் என்று நினைத்தோம்னா, நம்முடைய சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்முடைய காலங்கள் கடந்து இன்றைக்கு பார்க்கிற பொழுது நம்ம கண்ணுக்கு பிறகாக நம்முடைய சந்ததிகள் நிம்மதியாக நாம் வாழுகிற இந்த தேசத்தில் வாழ்ந்து விடுமா அப்படின்னா, அன்றைக்கு விட இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி ஆயிடுச்சு. அன்றைக்கு ஜனநாயகத்துக்கு, மக்களாட்சிக்கும் சமுதாயத்தில் மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு நாம வாழுகிற இந்த சூழ்நிலையில ஜனநாயகத்துக்கும் மக்களாட்சிக்கும் மரியாதை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி நீதியின் அடிப்படையில் ஆட்சியை நிறுவும் என்று நம்புகிறோமோ, அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு சந்தேக கண் உண்டாயிருச்சு. கடைசியா ஜனநாயகத்தில் ஒரு மனிதனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு தான் போவோம். அந்த நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவார்களா அப்படிங்கிற சந்தேகம் உண்டாயிருச்சு. சரி, நம்மை ஆளுபவர்கள் நம்மை வழி நடத்துவார்கள், காப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் காப்பார்களா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் சந்தேகம் உண்டாயிருச்சு. அப்போ மொத்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பேரிழப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சந்ததிகள் வருங்காலத்தில் பெரிய கஷ்டங்களை படுவார்களோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் உருவாகுகிற அளவுக்கு நம்மை சார்ந்திருக்கிற சூழல்கள் உருவாகி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது என்கிற பொழுது நாம் இதற்காக பாடுபடுவது என்பது மிக இன்றியமையாத கடமையா இருக்கு. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நம்முடைய சந்ததிகளை முறையாக வளர்ப்பதிலும் பாதுகாப்பு மிகுந்தவர்களாக வார்த்தெடுப்பதிலும் நமக்கு பெரும் கடமை இன்றியமையாததாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நாம் செயல்படணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எளிமையா அழகா ஒரு உதாரணத்தின் மூலமா சொன்னாங்க. ஒரு கப்பல் பயணம் போய் கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் பயணத்துல மேல் தளத்தில் மக்கள் இருக்கிறார்கள், கீழ்த்தளத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். இப்ப கீழ்த்தளத்துல இருக்கிறவங்க தனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல் தளத்துக்கு தான் வரணும். அப்படி மேல் தளத்துக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு நாம ஏன் மேலே போகணும்,
கப்பலில் கீழே ஒரு ஓட்டையை போட்டோம்னா தண்ணி நமக்கு தன்னால் மேலே வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஓட்டை போட நினைக்கிற பொழுது அல்லது ஓட்டை இடுவதற்கு முயற்சி செய்கிற பொழுது மேல்தளத்தில் உள்ளவர்கள் தடுக்காமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மொத்த கப்பலும் கடலுக்குள்ள மூழ்கி போயிடும். மேல்தளத்தில் இருக்கிறவனு செத்துருவான், கீழ்த்தளத்தில் இருக்கிறவனு செத்துருவான். அப்போ இந்த நபி மொழியில புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முஸ்லிம் சமுதாயத்தில் அறிந்தவர்களும் இருக்கிறார்கள், அறியாதவர்களும் இருக்கிறார்கள். அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அறியாதவர்களையும் சேர்த்து காக்க வேண்டிய கடமை இருக்கு. வாழ்வியல்ல வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவோன்னு பயணிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றேன்ல, அவங்கெல்லாம் கீழ்த்தளத்துல ஓட்ட போடுறவங்க, மேல்தளத்துக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனப்படுறவங்க. மேல்தளத்துல இருக்கிற நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த தீமையை பார்த்துட்டு அலட்சியமா இருந்தோம்னு சொன்னா அவர்கள் நம்மையும் மூழ்கடிச்சிருவாங்க. அதை தான் நம்ம பார்க்கிறோம். உரிமைக்காக முஸ்லிம் சமுதாயம் நியாயத்தின் அடிப்படையில் சில விஷயங்களுக்காக சமூகத்தில் போராடும் போது நம்மளே சிலர் கிளம்பிடுறான், அது சரிதான் அப்படின்னு. எந்த அளவுக்கு கிளம்பிடுறான் அப்படின்னா, அவன் போய் RSSல உறுப்பினராக சேர்ந்து கொண்டு RSSல் இருப்பதே நபி வழி அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டான். அப்ப இந்த மாதிரி ஆட்களை கைகளை நாம் தடுக்கவில்லை என்று சொன்னால் கப்பல் என்ன ஆயிரும், கடைசியில மூழ்கி போயிரும். அப்படிங்கிறத மேல்தளத்தில் இருக்கிற நாம குர்ஆனையும் ஹதீஸையும் கேட்டறிகிற, சமூக சூழ்நிலைகளை அறிந்து கொள்கிற, சமூக சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு வாழ்வியல் நடத்துகிற நாம என்ன செய்யணும்னா, கப்பலின் கீழ்த்தளத்தில் துளையிட நினைப்பவர்களை கைகளை பிடித்து தடுக்கணும். அப்படி தடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா அவர்கள் கப்பலையே மூழ்கடித்து விடுவார்கள். நாம மட்டும் மூழ்கிறது இல்லை, நாம மூழ்கி விட்டால் நம் சந்ததியை யார் காப்பாற்றுவா, நம்ம சந்ததியை யார் காப்பாற்றுவா, யார் வழி நடத்துவா என்கிற ஒரு பெரிய கேள்வி இதுக்குள்ள இருக்குது. அதனால நாம என்ன செய்யணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நம்மை வழி நடத்தினார்களோ, எதை போதிக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ, அதன் அடிப்படையில் நல்லதை ஏவி தீயதை தடுத்து நல்லதின் பக்கம் மக்களை வார்த்தெடுக்கிற ஒரு பெரும்பணியை நம்ம என்ன செய்யணும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும்.